ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 3 இறைவார்த்தைகள் 15, 16 மற்றும் 21, 22 வசனங்கள். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்றார். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய் திருச்சபை இன்று இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றது. இந்த அருமையான நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நல்ல நாளில் எத்தகைய ஒரு சிந்தனை நம் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் மீது ஒரு அன்பையும் பாசத்தையும் அதே நேரத்தில் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு, நம் கிறிஸ்தவ வாழ்வில் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நம்மை உந்திச் செல்ல தேவையான சிந்தனைகளைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த விழா நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? எதற்காக விண்ணகத் தந்தை இயேசு கிறிஸ்துவை பார்த்து பெருமைப்பட வேண்டும்? விண்ணகத் தந்தை பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இயேசு கிறிஸ்து அப்படி என்ன செய்து விட்டார்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. கடவுள் கொடுத்த கொடைகளிலே மேலான கொடை, உன்னதமான கொடை, உயர்வான கொடை மனித வாழ்வு. கடவுளுடைய விருப்பம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடவுளின் திட்டத்தை ஏற்று அவருடைய விருப்பப்படி வாழ வேண்டும் என்பதுதானே. சபையுடையாக புத்தகத்திலே அந்த புத்தகத்தின் ஆசிரியர் அழகாக சொல்லுவார், மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? கடவுளுக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டான். பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களுக்கும் சுய ஆசை என்று ஒன்று உண்டு, சுய விருப்பம் என்று ஒன்று உண்டு. சுய ஆசையும் சுய விருப்பமும் இருக்கக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை.
சுய ஆசை இருக்கலாம், சுய விருப்பம் இருக்கலாம். ஆனால் அதைவிட மேலானது இறை ஆசை, இறை விருப்பம். எப்பொழுது நம்முடைய சுய விருப்பமும் சுய ஆசையும் கடவுளுடைய விருப்பத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் ஒத்து போகின்றதோ அப்பொழுது மகிழ்ச்சி மேலோங்கும், சந்தோஷம் மேலோங்கும். ஆனால் அதே நேரத்தில் கஷ்டங்களும் வரும், துன்பங்களும் வரும், பிரச்சனைகளும் வரும். கஷ்டங்களை கண்டு, துன்பங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு நாம் ஒதுங்கி சென்று விட்டால் இந்த உலகம் நம்மை மதிக்காது. நாம் சுயநலர்களாக வாழ்ந்து மடிந்து விடுவோம். இந்த மண்ணில் வந்தோமே நாம் எதையாவது செய்துவிட்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் அனுப்பியதன் நோக்கமே இந்த மகன், இந்த மகள் மண்ணுலகில் வாழ்கின்ற பொழுது தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் அதே நேரத்தில் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வான் என்பதுதான் கடவுளின் ஆசையாக இருக்கிறது. எல்லா பெற்றோருக்கும் தங்களுடைய குழந்தை நல்லவர்கள், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். அடிப்படையில் நம் எல்லோருடைய ஆசைகளும் நல்லவைகள் கிடைக்க வேண்டும், நல்லவர்கள் கிடைக்க வேண்டும். நல்லவைகள் கிடைக்க வேண்டும், நல்லவர்கள் கிடைக்க வேண்டும். அந்த நல்லவைகளும் நல்லவைகளும் எங்கிருந்து வரும்? யாரிடமிருந்து வரும்? அடிப்படையில் நீ நல்லவனாக இருந்தால், நான் நல்லவனாக இருந்தால் நம்மை சுற்றியும் நல்லவர்கள் வருவார்கள், நல்லவைகள் கிடைக்கும். நாம் நல்லவர்களாக இருந்தும் நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தால் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. பேதுரு அழகாக சொல்லுவார், ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவது மேல். அன்புக்குரியவர்களே, கடவுளை பின்பற்றி செல்வது, மகிழ்ச்சியான தருணத்தில் அவரை பின்பற்றுவது மிக மிக சுலபம். ஆனால் கடினமான நேரத்தில், பிரச்சனைகள் நிறைந்த நேரத்தில், சவால் நிறைந்த நேரத்தில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதுதான் மிக கடினம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருமுழுக்கின் வழியாக நமக்கு கற்றுத்தர ஆசைப்படுகிறார். பொதுவாக எல்லோருமே நல்லவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தவறு செய்யாதவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். குற்றம் புரியாதவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அப்படியென்றால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ சிலரோடு இருக்க ஆசைப்படுகின்ற நாம் சிலரை புறக்கணித்து விடுகின்றோம், இல்லையா? அதானே உண்மை. சிலரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த விருப்பம் என்னை பலரோடு சேர விடாமல் என்னை ஒதுக்கி வைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த செயல் என்ன? கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த செயல் என்ன? அதுதான் ஆண்டவர் யாரோடு சேருகிறார், யாரை சார்கிறார். கடவுள் எதற்காக கிறிஸ்துவை, தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார்? யோவான் நற்செய்தி அழகாக சொல்கின்றது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஏன் கடவுள் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? பாவத்தில், பலவீனத்தில், துன்பத்தில், வேதனையில், தனிமையில் அவதிப்படக்கூடிய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் விண்ணக தந்தை இருக்கின்றார். கடவுளின் அன்பு இருக்கிறது, கடவுளுடைய பாசம் இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது, கடவுளுடைய மன்னிப்பு இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து சொல்ல எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள். முடிந்தவரை இந்த செய்தியை மக்களுக்கு கொடுக்க விரும்பினார்கள். ஆனால் எல்லோராலும்
அதை முழுமையாக்க முடியவில்லை. எனவே தான் கடவுள் தன் மகனை அனுப்புகின்றார். இயேசுவின் இந்த திருமுழுக்கு நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு என்பது மனமாற்றத்தின் திருமுழுக்கு. அப்படி என்றால் அந்த திருமுழுக்கு யாருக்கு தேவையானது? பாவிகளுக்கு, பாவம் செய்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு, தவறு செய்தவர்களுக்கு, குற்றம் புரிந்தவர்களுக்கு. இயேசு என்ன பாவம் செய்தார்? இயேசு என்ன குற்றம் புரிந்தார்? இயேசு என்ன தவறு செய்தார்? அவர் பாவம் செய்யவில்லை. பவுலோடியா சொல்லுவார், இயேசு நம்மை போல எல்லாவற்றிலும் இருந்தார், பாவம் தவிர்த்து. அப்படி என்றால் அவர் பாவம் செய்யவில்லை, குற்றம் புரியவில்லை, தவறு செய்யவில்லை. ஆனாலும் திருமுழுக்கு எடுக்கின்றார். காரணம், அவர் தன்னை பாவிகளில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கஷ்டப்படுகிறவர்களில் ஒருவரோடு தன்னை இணைத்து கொண்டார். வேதனையில் ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய சார்பாக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். எத்தனையோ மனிதர்கள் தங்கள் வாழ்வில் சொல்வது, எங்களுக்கென்று யாரும் இல்லை. 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக கிடக்கின்றான் ஒரு மனிதன். இயேசு அவரை பார்க்கின்றார். நெடுங்காலம் அங்கேயே அவன் படுத்து கிடப்பதை பார்த்து இயேசு கேட்கின்றார், நீ சுகம் பெற விரும்புகின்றாயா? அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும்போது எனக்கு முன்னால் வேறு ஒருவர் போய்விடுகின்றார். தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை கைதூக்கி எழுப்பிவிட யாரும் இல்லை. எத்தனை மனிதர்கள் நம்மத்தில் எனக்கென்று யாரும் இல்லை, என்னை வெறுக்கின்றார்கள், என்னை ஒதுக்குகின்றார்கள், என்னை உதாசீனப்படுத்துகின்றார்கள், யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை. இந்த மனநிலையில் நம் மத்தியில் எத்தனையோ மனிதர்கள் வாழலாம். ஏன் என்னை ஒதுக்குகின்றார்கள்? ஏன் என்னை வெறுக்குகின்றார்கள்? ஏன் என்னை தனிமைப்படுத்துகின்றார்கள்? ஒருவேளை என்னிடம் பணம் இல்லை, பதவி இல்லை, அழகில்லை, ஆடம்பரம் இல்லை, நான் சாதாரணவன், நான் சாமானியமானவன், என்னிடம் ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, எனக்கு யாரும் இல்லை, என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்கின்ற, என்று கதறுகின்ற, என்று கண்ணீர் வடிக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இதுதான் அவருடைய திருமுழுக்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒருவராக. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. நான் இருக்கிறேன், உங்களை கை தூக்கிவிட என்ற உறுதியை தருவதற்காக அவர் எடுத்தாரே ஒரு சார்பு. அதை பார்த்த விண்ணக தந்தை தான், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இதே மகிழ்ச்சி, இதே சந்தோஷம் கடவுள் நம்மை குறித்தும் வெளிப்படுத்தப்பட வேண்டுமென்றால் நாமும் நம் வாழ்வில் அடுத்தவர்களோடு, குறிப்பாக காயப்பட்ட மனிதர்களோடு, கஷ்டப்பட்ட மனிதர்களோடு, வேதனைப்படுகின்ற மனிதர்களோடு, துக்கப்படுகின்ற மனிதர்களோடு, துயரப்படுகின்ற மனிதர்களோடு சார்ந்து நிற்கின்ற நேரத்தில், சோர்ந்து போனவர்களுக்கு நாம் தோள் கொடுக்கின்ற நேரத்தில் விண்ணகம் மகிழும், மண்ணகம் மகிழ்ச்சியால் கடவுளுடைய துதி பாடும் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த நல்ல நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.